எங்களால் தான் விஜய் ஆட்சி அமைத்தார். அதிமுகவை சேர்க்கக்கூடாது. விஜய்க்கு சிபிஎம் எச்சரிக்கை. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அதிமுகவினரை அமைச்சரவையில சேர்த்தா உங்களுக்கு நாங்கள் அளித்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். முதலமைச்சர் விஜய்க்கு எச்சரிக்கை விடுக்கிறாரா சிபிஎம் சண்முகம்? மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். சிபிஎம் சண்முகத்தின் நிபந்தனை தான் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தல்ல போட்டியிட்ட 233 தொகுதிகள்ல 108 தொகுதிகள்ல வெற்றி பெற்று பெரும் வெற்றியை பதிவு செஞ்சது தாவேக. 108 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியா தாவேக வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கிறதுல பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாரு முதலமைச்சர் விஜய். பெரும்பான்மையை நிரூபிக்க மற்ற கட்சிகளுடைய ஆதரவை தேடின போது முதல்ல ஆதரவு கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுவும் நிபந்தனை எதுவுமே இல்லாம ஆதரவளிச்சது. அதன் பிறகுதான் மற்ற கட்சிகளுடைய ஆதரவு கிடைச்சது. அதன் பிறகு ஆட்சி அமைத்தாரு விஜய். இந்த நிலையில அதிமுகவுக்குள்ள பிளவு ஏற்பட்டு 2 தரப்பா பிரிஞ்சு சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பினர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்னும் முழுமையா அமைக்கப்படாத நிலையில யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே போகுது. இவ்வளவு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில அதிமுகவுக்கும் அமைச்சரவையில இடம் கிடைக்கும் அப்படின்னு பரவலா பேசப்பட்டும் வருது. இந்த சூழ்நிலையில அதிமுகவினரை அமைச்சரவையில சேர்த்தா தாவேகவிற்கு நாங்க கொடுத்த ஆதரவு குறித்து மறு பரிசீலனை செய்வோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் பே. சண்முகம் தெரிவிச்சிருக்கிறார். திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினார். அப்ப அவரு பேசின விஷயம்தான் இப்போ எல்லாராலையுமே கவனிக்கப்பட்டுட்டு வருது. அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுதான் தமிழ்நாட்டுல அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தாவேகவுக்கு வெளியில இருந்து ஆதரவு தர்றது அப்படிங்கிற வகையில இடதுசாரிகள் கட்சிகள் விசிக கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில தான் ஆட்சியும் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அதிமுக திமுகவுக்கு எதிராகத்தான் மக்கள் தாவேகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. மக்களால புறக்கணிக்கப்பட்ட அதிமுகவினுடைய ஆதரவை மறுபடியும் பெற்றாலோ இல்ல அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தாலோ அது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானதா அமையும். அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய் சொல்லி இருக்கின்ற நல்லாட்சி அப்படிங்கிறதுக்கே இது விரோதமானதா அமையும். ஒருவேளை இதை மீறி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பை சேர்த்துக்கிட்டாலோ அவங்க கூட இணைந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு தாவேக போனாலோ நிச்சயமா எங்களுடைய முடிவை நாங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் பேசியிருக்கிறார். அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். இது தாவேகாவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல முதலமைச்சர் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.